என்ன எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஏன் சித்தி டவுட்டா கேக்குறீங்க? இல்ல கோயிலுக்கு போறேன்னு வேற எங்கேயாவது போயிட்டு வரீங்களோன்னு நினைச்சேன். ரேவதி, அது ஒண்ணு இல்ல. அவங்க நார்மலா தான் கேக்குறாங்க. அவங்க டவுட் இல்லாம கேட்டாதான் அப்நார்மலா இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன சின்னத்த, கரெக்ட் தானே? என்ன நக்கல் பண்றீங்களா? சும்மா. அத்த, இப்போ வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க யாரு? பத்திரத்தை நல்லா படிச்சு பார்த்து தானே கையெழுத்து போட்டீங்க? ஏன் மாப்பிள்ள அப்படி கேக்குறீங்க? இல்ல, உன்னை பின்ன தெரியாதுன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு இடத்த கொடுக்க சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதான் கேட்டேன். இல்ல மாப்பிள்ள, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க பேச்சும் ரொம்ப நேர்மையா தான் இருந்துச்சு. பெண்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்யறாங்க. அதனாலதான் நம்பி சைன் பண்ணேன். அதெல்லாம் சரிதாம்மா. இருந்தாலும் எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணிருக்கலாமே. அத்த, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். என்ன மாப்பிள்ள, சொல்லுங்க. நம்ம ஊர்ல அப்பா அம்மா இல்லாம சில பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்காங்க. அவங்கள வர வச்சு அவங்களுக்கு பச்சளை மருந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது இந்த ஊர்ல இருக்கிற பழக்க வழக்கம் தான் சொன்னாங்க. ஆமா மாப்பிள்ள, அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது உண்மைதான். சரிங்க அத்தா, உங்களுக்கு இதுல ஒன்றும் ஆட்சி பண்ணே இல்லையே. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க நல்ல காரியம் தானே பண்ணிருக்கீங்க. நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? அவங்கள நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. என் கையால அவங்களுக்கு பச்சளை மருந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்றேன். ஐயா, அத்தை இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரோகிணி. நீங்க ஏன் மாப்பிள்ள இவ்ளோ சந்தோஷப்படுறீங்க? இல்லத்த, நீங்க ஊர் தலைவரானதுக்கு அப்புறமா நல்ல காரியம் ஒண்ணு பண்ண போறீங்களா? அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். இல்ல ரோகிணி? இப்ப இவன் எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையை செய்யறான்? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ?